1000 பக்கங்களை படித்து அறிவை வளர்ப்பதை விட ஒரு கேள்வி ஒரு விடையில் 1000 செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே அறிவை விரிவு செய்து மானுட சமூகம் நான் என்று கூவுவதற்கு மனதை சுத்தப்படுத்த கேள்விகளால் ஒரு வேள்வி நடத்துகின்றோம். வாருங்கள். நிறைய நண்பர்கள், நிறைய நேயர்கள், நிறைய அன்பர்கள் நம்முடைய இந்த பகுதியை பாராட்டி எழுதுவதோடு நிறைய கேள்வியும் அமைச்சிருக்கீங்க. எல்லா கேள்விக்கும் விடை சொல்ல முடியாட்டியும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சில கேள்விகளை தொகுத்து அதற்கு சின்ன சின்ன பதில்களாக சொல்கிறோம். முதல்ல அற்புதமாக ஒருத்தர் கேட்டிருக்காரு, திவ்ய தேசங்கள் எத்தனை? ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து கேட்டிருக்காரு, திவ்ய தேசங்கள் எத்தனை? ரொம்ப எளிமை, ஈஸியாக மனப்பாடமாக வச்சுக்கலாம். 108 திவ்ய தேசங்கள். 108 திவ்ய தேசங்கள். திருவண்ணாமலையிலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்கார், நாயன்மார்களின் எண்ணிக்கை எத்தனை? நம்ம 12ஆம் திருமுறை தெய்வ சேக்கிழார் எழுதிய நாயன்மார் கதையை அப்பப்போ இங்கே சொல்கிறோம். 63 நாயன்மார்கள். நீங்கள் சைவம்னு வரும்போது இப்படி வச்சுக்கோங்க, 63 நாயன்மார்கள். திவ்ய தேசம் வைணவ பெருமக்களுக்குடைய தேசங்கள், அது 108. 12ஆம் திருமுறை எது? அவரே அதுலேயே ஒரு கொசுறு கேள்வி கேட்டிருக்காரு. 12ஆம் திருமுறையே 63 நாயன்மார்களை பற்றி பேசப்பட்ட பெரிய புராணம். வேதத்தின் பயன் என்ன? வீட்டிற்கும் நாட்டிற்கும் நன்மை பயப்பது வேதம். இதுதான் வாரியார் ஒத்த வரியில் எழுதியிருக்காரு. வீட்டிற்கும் நாட்டிற்கும் நன்மை பயப்பது வேதம். அடுத்து 2-3 கேள்விகளை தொகுத்து திருச்சியிலேருந்து ஒரு தோழர் எழுதியிருக்காரு. புராணம் எத்தனை வகைப்படும்? இதிகாசங்கள் எத்தனை? தர்மத்தின் பயன் என்ன? புராணம் முதல்ல அதை எடுத்துக்கலாம். புராணங்கள் 18 புராணங்கள் இருக்கிறது. அந்த 18 புராணத்திலும் ஒரு மனிதன் எப்படி நேர்கோட்டில் வாழ வேண்டும், இந்த மண்ணில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இதிகாசங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது 2, ஒன்று ராமாயணம், மற்றொன்று பாரதம். தர்மத்தின் பயன் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு வேத வியாசர் ஒரு வரியில் எழுதுகிறாரு, சுகத்தை தரும் புண்ணியமே தர்மம். ஒத்த வரியில் சுகத்தை தரும் புண்ணியமே தர்மம் அப்படின்னு. அடுத்து நிலக்கோட்டையிலேருந்து திண்டுக்கல் பகுதியிலேருந்து எது அதர்மம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, கிருஷ்ணன்கிறவர். எது அதர்மம் அப்படின்னு, பிறருக்கு தீங்கு செய்யக்கூடிய எந்த செயலும் அதர்மம். நம்முடைய வாரியார் சொல்லியிருக்காரு, பிறருக்கு தீங்கு செய்யக்கூடிய எந்த செயலும் அதர்மம். அடுத்து காஞ்சிபுரத்திலேருந்து அற்புதமாக ஒரு இளைஞர் எழுதியிருக்காரு, மடாதிபதிகளின் எண்ணிக்கை எத்தனை? காஞ்சி பீடாதிபதிகளின் வகைகள் என்ன அப்படின்னு. ரெண்டுமே ஒரே மாதிரியான கேள்விதான். பீடாதிபதிகள் அப்படின்னு மடாதிபதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த காஞ்சி மடத்தை ஸ்தாபித்தவர் ஆரியாம்பிகை சிவகுரு பெற்றெடுத்த அன்பு குழந்தை காலடியில் தோன்றிய ஆதிசங்கர பகவத்பாதா. அவர் அத்வைதத்தை பரப்பினார், இந்தியா முழுக்க பயணப்பட்டார், காஞ்சியிலே பீடம் கண்டார். அவர் முதல் பீடாதிபதி. இன்றைக்கு இருக்கக்கூடிய பாலபெரிய சுவாமிகள் 70வது பீடாதிபதி. 69 பீடாதிபதிகள் இறைவனோடு சித்தியாகி 2.5 கலந்துட்டாங்க. அங்கே அந்த 69 பேருக்கும் பிருந்தாவனங்கள் இருக்கிறது. இப்பொழுது காஞ்சி மடத்தை நடத்தி நேர்கோட்டிலே நம்முடைய சமயத்தை சென்று கொண்டிருப்பவர் பாலபெரியவா. முதல் பீடாதிபதி ஆதிசங்கரர், 70வது பீடாதிபதி பாலபெரியவா, 69 புது பெரியவா, 68 ஜெகன் புகழும் ஜெகத்குரு. அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, அற்புதமான ஒரு கேள்வி. திருநெல்வேலியிலிருந்து, எங்கள் பகுதியில் தென் திருப்பதி என்று இருக்கிறது, திருப்பதிக்கென்று வேறு பெயர்கள் உண்டா? ஒரு நிறைய பேர் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நல்ல கொஸ்டின். திருவேங்கடம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. அப்புறம் திருமலை அப்படின்னு உண்டு. அதனால்தான் மலையப்ப சுவாமிகள் குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா பாடலில் நீங்கள் பார்த்தாலே அதுக்கான விளக்கம் வரும். திருவேங்கடம் என்பது ஒரு சொல், திருமலை என்பது ஒன்று. அதனால்தான் அதற்கு மலையப்ப சுவாமிகள், திருச்சானூர் என்று உண்டு. இப்படி பல்வேறு பேர்களை உள்ளடக்கியது தான் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி. இப்போ நீங்கள் அவர் திருநெல்வேலிங்கிறதுனால நவத்திருப்பதி என்று உண்டுன்னு சொல்லி அதுலேருந்து கேட்டிருக்கார். அடுத்து ஒருத்தர் அருமையாக கேட்டிருக்காங்க, தருமபுரி மாவட்டத்திலேருந்து, பிரதோஷ கால பூஜை சொல்கிறார்களே,
பிரதோஷ காலம் எப்போது? நான் அடிக்கடி சொல்கிறது, பிரதோஷம் குறித்தே நான் தனியாக பேசியிருக்கேன். நீங்கள் ஜெயா தொலைக்காட்சியினுடைய இணையதளத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே யூடியூப்பில் தெரியும். ஒவ்வொரு நாளும் மாலை 4:30 6 வரைக்கும் பிரதோஷ காலம். அது பிரதோஷ காலத்திற்கானது. சனி பிரதோஷம் ரொம்ப உகந்தது. அடுத்து ரொம்ப பிரமாதமாக திருவாரூர்லேருந்து ஒரு பெண் கேட்டிருக்காங்க, கோவிலுக்குள் நமஸ்காரம் எப்படி செய்யணும்? நமஸ்காரம் இது ஒரு அடிப்படையான கேள்வி. நல்லது. ஆண்கள் 8 விதமான நமஸ்காரம், அஷ்டாங்க நமஸ்காரம்னு அப்படி படுத்து பண்ணணும். பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம், 5 உறுப்பு படுற மாதிரி பண்ணணும். அடுத்து வழிபாட்டில் சிறந்தது எது? தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் ஒரே வரியில் சொல்கிறாரு, நம்முடைய தெய்வத்தின் குரல் தந்த மகா பெரியவர், வழிபாட்டில் சிறந்தது பிறருக்காக செய்யக்கூடிய கூட்டு வழிபாடு. குலதெய்வ வழிபாடு ஏன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எங்கேருந்து? கன்னியாகுமரியிலேருந்து. குலதெய்வ வழிபாடு ஏன்? இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் இருக்குது. பக்கத்தில் கேரளாவில் மீன் குளத்து பகவதி நிறைய பேருக்கு குலதெய்வம். சில பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நெல்லையப்பர், சில பேருக்கு புவனேஸ்வரி, சில பேருக்கு திருச்சி அகிலாண்டேஸ்வரி, ஸ்ரீரங்கம், உப்புலியப்பன் நிறைய இருக்கும். குலதெய்வ வழிபாடு என்பது நம்முடைய வம்ச விருத்திம்பாங்க. வாரிசுகள் தடையில்லாமல் வருவதற்கு, வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக, சகல தோஷமும் நீங்க, ஒரு மனுஷனுக்கு நோய் நொடி எதுவும் இல்லாமல் எல்லாரும் நிறைவோடு வாழணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடே கூடாதுன்னு சொல்கிறவர்கள் ரொம்ப அபத்தமாக பேசுகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நிறைய அன்றைக்கி கூட யாரோ ஒரு பேச்சாளர் ரொம்ப குலதெய்வ வழிபாடு செய்வது ஜாதி சமயத்தை ஊக்குவிக்குதுன்னு இந்த வார்த்தையை அப்படியே சொல்கிறேன், ஒளறி கொட்டினார். அதற்கு காஞ்சி மகாபெரிய சுவாமிகள், வாரியார் சுவாமிகள், ரமண மகரிஷி, இன்னும் சொல்ல போனால் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தில் குலதெய்வ வழிபாடு உங்கள் குலத்தை மட்டும் கோத்திரத்தை மட்டுமல்ல வம்சத்தையும் தலைக்கச் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு மண்ணுக்கும் மனதிற்கும் நல்லது என்கின்ற வார்த்தையை நிறைவாக சொல்கின்றேன். 1000 பக்கங்களை படித்து அர்த்தம் தெரிவதை விட ஒரு வரியில் 1000 செய்திகளை தெரிந்து கொள்வோம். மீண்டும் ஒருமுறை கேள்வியால் வேள்வியில் சந்திப்போம். வணக்கம்.